வேறு எந்த காரியத்திலும் நம்முடைய இருதயம் திருப்தி அடையாது. சமாதானத்தினால் திருப்தி அடையும். அந்த சமாதானம் என்பது கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி உலகத்தில் எவ்வளவு பெரிய ஞானியாய் இருந்து எத்தனை காரியங்களை செய்தாலும் சமாதானம் இருக்காது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் என்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாய் கர்த்தருடைய வழிகளில் நடந்து நீதியின் பாதையில் தங்கள் வாழ்க்கையை நடத்த நினைக்கிறவர்கள், அப்படி வாழ்கிறவர்கள் எல்லோருக்கும் கர்த்தர் மிகுந்த கிருபையை தருகிறார். அவரே துணையாக இருந்து வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி கொண்டு போவார். நம்முடைய வாழ்க்கை என்பது நாமாக முடிவு செய்து நம் விருப்பப்படி வாழ்வதல்ல. கர்த்தரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய வழிகளில் வாழ்வதற்கு தான் நாம் பிறந்திருக்கிறோம். நம் மனம் போன போக்கின்படி வாழ்வதற்கு அல்ல. இந்த உலகத்தில் நம்முடைய மனித இருதயத்தை பாதிக்க 2 வித காரணிகள் உண்டு. ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று பாவம். இதை எதையும் முடிவெடுக்கிற உரிமை நமக்கு இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய பரிசுத்த வழியை தெரிந்து கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து நம் வாழ்க்கை முழுவதும் நல்வழிப்படுத்துவார். நீதியின் பாதையில் நடத்தி நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்ப்பார். நாம் பாவத்திற்கு நேராக நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போய் பாவத்தை விரும்பினால், நாம் எதை விரும்புகிறோம் என்பதே முக்கியமானது. நாம் பாவத்தை விரும்பி அதன்படி நடக்க நினைத்தால் பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்து நம் மனதில் பாவ எண்ணங்களை உருவாக்கி அவைகளின் வழியே நம்மை நடத்தி நம் வாழ்க்கையை முழுவதும் பாவமாக்கி பொல்லாத சாத்தானுக்காக நியமிக்கப்பட்ட பாதாளத்தில் நம்மையும் இருளில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால் நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்து பரிசுத்த பாதையை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்பட்டு நம் வாழ்க்கை வாழ வேண்டும். தனியாக நானாக நினைக்கிறேன், நானாக செய்கிறேன் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய ஆவியானவரோ அல்லது பொல்லாத ஆவிகளோ மனிதனை ஆளுகை செய்ய வேண்டும். இதுவே ஆவிக்குரிய சட்டமாய் இருக்கிறது. பொல்லாத ஆவிகள் என்றால் பயப்பட தேவையில்லை. நாம் பாவம் செய்தால் மட்டுமே அந்த பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்ய முடியும். நம் வீட்டிலும் நம் குடும்பத்திலும் நம்முடைய இருதயத்திலும் வந்து துன்புறுத்த முடியும். பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நம்மை கண்டு பொல்லாத ஆவிகளே நடுங்கும். இதை புரிந்து கொள்வோம். மற்ற காரியங்களை குறித்து பயப்பட தேவையில்லை. இஸ்ரவேலரின் ராஜாக்களை பற்றி நாம் படித்து வருகிறோம். இந்த வேத பகுதியில் யோசபாத் ராஜாவை குறித்து, அவர் செய்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடந்தார். தன் தேசத்தில் விக்கிரக தோப்புகளை அழித்து போட்டார். தான் ராஜ்யபாரத்திற்கு வந்த பின்பு தேசத்தை சுத்திகரித்து எல்லா தீங்கையும் அகற்றி கர்த்தரை தேட தன் இருதயத்தை திறந்தார். தன் இருதயத்தை நேராக்கினார். கர்த்தரை நோக்கி பார்த்தார். அவர் இருதயம் முழுவதும் கர்த்தரை நோக்கி இருந்தது. இப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யோசபாத் தன் மகனுக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் மகளை திருமணம் செய்து வைத்தார். ஆகாபின் மகளை மருமகளாக்கி கொண்டார். இப்படிப்பட்ட நிலையில் இருவரும் சம்பந்திகளானார்கள். இது நிமித்தம் ஆகாப் ராஜா யுத்தத்திற்கு போகும் பொழுது யோசபாத் ராஜாவை நோக்கி, யூதாவின் ராஜா யோசபாத் அவரை நோக்கி, ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்களே, சகோதரர்கள் போல, சகோதரர்கள் தான். அப்படி இருக்க நீரும் என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டார். அதற்கு யோசபாத், நான் தான் நீர், என் ஜனம் உம்முடைய ஜனம் என்று சொல்லி அவரோடு போனார். யோசபாத் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து நல்வழிகளில் நடக்கிற மனிதன். ஆனால் ஆகாபோ இஸ்ரவேலின் பேச்சை கேட்டுக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தாலும்
பாவம் செய்து பொல்லாத பாவங்கள், கர்த்தருக்கு அருவருப்பான எல்லா காரியங்களையும் செய்து வந்த ஆகாப் ராஜாவா இருந்தார். அந்த மனிதனோடு, துன்மார்க்கனோடு யோசபாத் ராஜா யுத்தத்திற்கு போனார். அதனால் அவருக்கு அங்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. யோசபாத்தை கொல்ல பார்த்தார்கள். எல்லா வீரர்களும் சூழ்ந்து கொண்டு அவரை கொல்ல பார்த்தார்கள். ஆனால் கர்த்தரோ துணை நின்று காப்பாற்றினார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தை இப்படியாக நிறைவேறியது. யோசபாத் அவர் கர்த்தருடைய வழிகளில் நடந்தார். அவர் பாவம் செய்தார். அதாவது ஆகாபோடு சேர்ந்திருக்க கூடாது. கர்த்தரை பாய்க்கிறவர்களோடு, அதாவது கர்த்தரை பாய்க்கிறவர்களை நாம் சிநேகிக்க கூடாது. கர்த்தரை பகைக்கிறவர்கள் நமக்கும் பகைஞரே என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அதுதான் சரியான மனநிலை. நமக்கு தெரிவதில்லை. எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு கற்பனையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்கலாம். ஆனால் கர்த்தரை பகைக்கிறவர்களை குறித்து நாம் சிநேகித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் போகும் இடத்திற்கு நாமும் போக நேரிடும். அவர்கள் நம்மையும் பாவம் செய்ய வைப்பார்கள். என் பேச்சை கேள் என்று சொல்லி நம்மை அடிமைப்படுத்துவார்கள். பின்பு தீய வழிகளில் நம்மை நடத்தி நம்மையும் பாதாளத்திற்கு கொண்டு போய் விடுவார்கள். அதனால் துன்மார்க்கரோடு சேரக்கூடாது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய வழிகளில் நடவாமலும், பாவிகளின் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் இந்த வசனத்தை எப்பொழுதும் தினந்தோறும் நாம் நினைத்துக் கொண்டு நாம் யாருடன் பேசுகிறோம், யாருடன் பழகுகிறோம், யாருடன் நட்புறவு பாராட்டுகிறோம், நம் குடும்பத்தினராய் இருக்கலாம், அந்நியராய் இருக்கலாம், யாராய் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் நாம் அவர்களோடு உறவாடலாம். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களோடு சேரக்கூடாது. அவர்கள் நம்முடைய போதகர்களாக இருக்கலாம், பெரிய ஊழியர்களாக இருக்கலாம், அந்த பெயரில் இருப்பார்கள். ஆனால் சிலர் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். அதனால் சமுதாய அந்தஸ்தை பார்க்காமல் தனி மனிதனாக அவர் உண்மையிலேயே கர்த்தரை நேசிக்கிறவரா, கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய வழிகளை தேடுகிற ஒரு ஏழையாய் இருக்கலாம், ஒரு சிறு பிள்ளையாய் இருக்கலாம், அல்லது எந்தவித வசதியோ படிப்பறிவோ இல்லாத ஒரு எளிமையான மனிதனாய் இருந்தாலும் அவர்களோடு நாம் பேசலாம், பழகலாம், உறவாடலாம், தவறில்லை. ஆனால் நம் சொந்த உறவாக இருந்தாலும், நம் வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என்றால் அவர்களோடு உறவாடக்கூடாது. பேச்சை நிறுத்த வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். அவர்களும் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்படி யோசபாத் பாவம் செய்தும், அதாவது தானாக பாவம் செய்யவில்லை, ஆகாபோடு சேர்ந்ததே பாவம்தான். அப்படி செய்தும் அவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்தது. ஆனால் யோசபாத் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து கர்த்தர் காப்பாற்றினார். இந்த காரியம் நடந்த பின்பு யோசபாத் யூதா தேசத்திற்கு வந்துவிட்டார், தன்னுடைய தேசத்திற்கு வந்துவிட்டார். அப்பொழுது அனானி என்ற தீர்க்கதரிசியின் குமாரரான யெகூ, அவரும் ஒரு தீர்க்கதரிசியே, அவர் யோசபாத்தை பார்த்து இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். துன்மார்க்கனை, கர்த்தரை பகைக்கிறவனை நீ சிநேகிக்கிறது என்ன? இது தவறே என்று. அதனால் உமக்கு ஆபத்து நேரிட்டது. ஆனாலும் நீர் தேசத்தில் செய்த நற்கிரியைகளை, நன்மையான காரியங்களை கர்த்தர் கண்டதினால் உம்மை துணை நின்று காப்பாற்றினார் என்று யோசபாத்துக்கு யெகூ தீர்க்கதரிசி சொன்னார். இப்படி சொன்னதை கேட்டதும் யோசபாத் புரிந்து கொண்டார். தான் செய்த தவறு என்ன என்பதை புரிந்து கொண்டு அதன் பின்பு மனம் திரும்பி நடந்தார். அந்த காரியத்தை செய்யவில்லை. அவர் அது மட்டும் அல்லாமல் அவர் பெயர்சபாவில் இருந்து எப்ராயிம் மட்டும், யோசபாத் ராஜா பெயர்சபாவில் இருந்து எப்ராயிம் மலைதேசம் வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அவர் பிரயாணமாய் புறப்பட்டு போனார். அவரே புறப்பட்டு போய் ஆசாரியர்கள் பலரை ஏற்படுத்தினார். ஆசாரியர்கள், கோத்திர பிதாக்கள், வம்ச தலைவர்கள், இப்படிப்பட்டவர்களை எல்லாம், ஆசாரிய பணி செய்கிறவர்கள், இவர்களை எல்லாம் அழைத்து எல்லோருக்கும் பொறுப்புகளை கொடுத்து ஒவ்வொரு பகுதிகளுக்கு சென்று கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை போதிக்கும்படியாக வேத புத்தகத்தை வைத்து எல்லோருக்கும் வேதத்தை உபதேசிக்கும்படியாக ஊழியம் செய்தார். தேசம் முழுவதும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் வேத புத்தகத்தையும் அனுப்பினார். ஊழியர்களை அனுப்பினார். போய் ஊழியம் செய்யுங்கள் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய நன்மையான காரியமா இருக்கிறது.
பலருக்கு இந்த காலத்தில் தான் ஊழியம் செய்யப்படுகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோசபாத் ராஜா அந்த காலத்திலேயே யூதா தேசம் எங்கும் ஜனங்கள் தன்னுடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று போதித்தார். இப்படியாக யோசபாத் நற்கிரியைகளை செய்ய தொடங்கினார். கர்த்தரின் அன்பை புரிந்து கொண்டார். அது மட்டும் அல்லாமல் யோசபாத் ராஜா தன் தேசத்தில் நியாயாதிபதிகளை, ஏனென்றால் தேசத்தின் ஆளுகையும் நியாயமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேசத்தின் பட்டணங்கள் தோறும் பெரிய பெரிய இடங்கள் தோறும் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அந்த நியாயாதிபதிகளுக்கு போதித்தார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் நீங்கள் நியாயம் விசாரியுங்கள். ஜனங்களுக்கு வரும் பிரச்சனைகளுக்கு கர்த்தருக்கு பயந்து நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். கர்த்தருடைய வழிகளில் அவருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நியாய பிரமாணத்தின்படியும் அந்த காலத்தில் ஆகமங்கள் 5ம் தான் வேதமாக இருந்தது, தோரா என்ற பெயரில். அந்த ஆகமத்தை வைத்துக்கொண்டு ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். நியாயாதிபதிகள் நியாயம் தீர்த்தார்கள். அதாவது கோர்ட் போல நடந்தது. அங்கு பிரச்சனை வருகிறவர்கள் அங்கு வந்து தங்கள் பிரச்சனைகளை சொல்லி அதற்குரிய ஒரு காரியங்களை எல்லாம் நியாயத்தை பெற்று சென்றார்கள். யோசபாத் ராஜா தன்னுடைய அவரால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதிகளுக்கு இன்னும் சில கட்டளைகளை கொடுத்திருந்தார். அதாவது கர்த்தரிடத்தில் அநியாயம், முகத்தாட்சண்யம் இவைகள் இல்லை. ஒருத்தரை பார்த்து அவர் முகத்தை பார்த்து இவருக்காக இந்த சலுகை என்றெல்லாம் கர்த்தர் கொடுக்க மாட்டார். அநியாயமாய் தீர்ப்பு செய்ய மாட்டார். அதனால் நீங்களும் அப்படியே இருங்கள். அது மட்டும் அல்லாமல் கர்த்தருக்கு லஞ்சம் வாங்குதல் பிடிக்காது. அதனால் நீங்களும் அப்படி செய்யக்கூடாது என்று கர்த்தருடைய வழிகளில் மிகவும் நீதியும் நியாயமுமாய் ஜனங்களை நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று யோசபாத் ராஜா கட்டளை கொடுத்திருந்தார். அது மட்டும் அல்லாமல் ராஜ காரியங்களுக்கு, அரசாங்க காரியங்களை குறித்து விசாரிப்பதற்கு எபதியா என்னும் ஒரு மனுஷனையும், மற்ற நீதி நியாய காரியங்களை விசாரிப்பதற்கு அமரியா என்னும் ஒரு ஆசாரியரையும் மட்டும் அல்லாமல் லேவியர்களை, அரசாங்க பணிகளை விசாரிப்பதற்கு லேவியர்களையும், அரசாங்க ஊழியங்களை நிர்வகிப்பதற்கு அவைகளை நல்லபடியாக கவனித்து செய்வதற்கு லேவியர்களையும் ராஜா நியமித்தார். இப்படியாக தேசம் எங்கும் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் தேசம் நடக்கத்தக்கதாகவும் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் ஜனங்கள் மனம் திரும்பும்படியாகவும் யோசபாத் ராஜா தேசத்தை ஆளுகை செய்தார். அது மட்டுமல்லாமல் யோசபாத் அஞ்சனங்களுக்கு, அதாவது நியாயாதிபதிகளையும் ஊழியர்களையும் நியாயாதிபதிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ராஜா சொல்லிய காரியமாவது, பலம் கொண்டு திடமனதா இருங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்னார். அதாவது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் எதை குறித்தும் கவலைப்படாமலும் பலம் கொண்டு திடமனதா இருங்கள், தைரியமாய் இருந்து காரியங்களை நடப்பியுங்கள் என்று யோசபாத் சொன்னார். இப்படியாக தேசம் பரிசுத்தத்தை நோக்கி நல்லபடியாக நகர்ந்து கொண்டிருந்தது. கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் தம் ஜனங்களை வழி நடத்தின யோசபாத் ராஜா பாராட்டப்படத்தக்கவர். அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருந்தது. இதே போலவே நாமும் தனி மனிதனாக நாமும், நம்முடைய குடும்பங்களும், நம்முடைய திருச்சபையும் கர்த்தருக்கு நேராக, நம்முடைய தேசமும் கூட கர்த்தருக்கு நேராக மனம் திரும்பினால் கர்த்தர் நம்மோடு துணையாய் இருந்து சமாதானத்தை நமக்கு கட்டளையிட்டு அருளுவார். நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போதுதான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்கும். வேறு எந்த காரியத்திலும் நம்முடைய இருதயம் திருப்தி அடையாது. சமாதானத்தினால் திருப்தி அடையும். அந்த சமாதானம் என்பது கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி உலகத்தில் எவ்வளவு பெரிய ஞானியாய் இருந்து எத்தனை காரியங்களை செய்தாலும் சமாதானம் இருக்காது. கர்த்தருடைய வழிகளில் மட்டுமே அது கிடைக்கும். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறும்.